ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஎல் T20 மேட்ச் நம்பர் 4 ஆன்டிகுவா டீமுக்கும் பர்பதாஸ் ராயல்ஸுக்குமான டீமு இன்னைக்கு ஈவினிங் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிக்ஸ், ஃபைனல்ஸ் ப்ரெடிக்ஷன், இந்த ப்ரெடிக்ஷனில் எந்தெந்த பிளேயர் டீம் ஆப்ஷன் வருவாங்க, எந்தெந்த பிளேயர் கிராண்ட் லீக் ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம், எந்தெந்த பிளேயரை இன்னிங்ஸ் வைஸாக வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க, எந்தெந்த பிளேயருக்கு வீக்னஸ் இருந்திருக்கு, அதே மாதிரி எந்தெந்த பிளேயர்ஸை வந்து ரொட்டேஷன் பண்ணி அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு பிளேயரை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறோம் கேப்டன் வைஸ் கேப்டனோட. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வென்னியோட ப்ராக்ரஸ், பிச் ரிப்போர்ட் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். டோட்டல் மேட்சஸ் 22. அதில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 8, செகண்ட் வின் பண்ணவங்க 14. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிலோ ஸ்கோர் 150 11 டைம்ஸ் ஆயிருக்கு, 150 to 169 4 டைம்ஸும், 170 to 189 3 டைம்ஸ் ஆயிருக்கு. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 160 வரைக்கும் ஆவரேஜா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் 196 அண்ட் லோ ஸ்கோர் 47க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அது மாதிரி இப்போ நடந்த 2 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆன்டிகுவா டீம் வந்து 163 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க 4 விக்கெட். இதுல எஸ்டிகே 164 ரன்ஸ் அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. ஆனா விக்கெட் ஃபால் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. செகண்ட் மேட்சும் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா 6-7 விக்கெட், அதாவது டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 13 விக்கெட்ஸ் வந்து ஈக்குவலா இந்த பிச்சில் வந்து விழுது ஆவரேஜா. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேட்டிங் பிச் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது, பேலன்ஸ்டு பிச் தான். விக்கெட் ஃபால்ஸ் வந்து போத் இன்னிங்ஸும் இருக்கதான் செய்யுது. மேக்சிமம் 160 ரன் அடிச்சாலும் இங்க ஈஸியா சேஸும் பண்றாங்க. ஸ்பின் ஒர்க் ஆகாத கண்டிஷன்ல இன்னும் கொஞ்சம் ஈஸியா சேஸ் பண்ணிடுறாங்க. இந்த லாஸ்ட் 6 மேட்ச்ல ஸ்பின்னர் 35 விக்கெட்ஸும் ஃபேசர்ஸ் 36 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஈக்குவல் இதெல்லாம் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 18 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல 17 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபேசர்ஸ் வந்து போத் இன்னிங்ஸ்லயும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் விக்கெட் எடுத்துறாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஈக்குவலாக அவங்களுடைய விக்கெட் ஃபால்ஸ் வந்து போத் இன்னிங்ஸ்லையும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஆவரேஜா ஒவ்வொரு லாஸ்டா நடந்த 2 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 11 விக்கெட் வரைக்கும் விழுறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்லயும் மேபி இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆன்டிகுவா டீம் பொறுத்தவரை 2 மேட்ச் லாஸ் ஆனதுனால கண்டிப்பா அவங்களுடைய டீம் லைனப்ல வந்து கண்டிப்பா ஒரு 1 or 2 சேஞ்சஸ் வந்து மேக்ஸிமம் பண்ணிடுவாங்க. இந்த டெட்டி பிஷப்புக்கு பதிலாக வேற ஆள் கொண்டு வருவாங்க, ஜுவல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவுலர்ஸ்ல வேற யாராவது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பா லைனப்ல 1 or 2 சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. பர்பதாஸ் டீம் பொறுத்தவரை டிகாக்கு வந்து இருக்கிறாங்க, கிரான்வால் இருக்கிறாங்க, அத்தன்ஸே இருக்கிறாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரூக்ஸ், போவல், கிளார்க்கு, அதே மாதிரி வந்து இவங்க நம்ம நவீனுக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த டீமும் பார்த்தீங்கன்னா பவுலிங் இதுலையும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. பவுலிங் அண்ட் ஆல்ரவுண்டர் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் 1 or 2 சேஞ்சஸ் வேணா இந்த லைனப்ல இருந்து வர்றதுக்கு சின்ன ஒரு வாய்ப்பு மேபி இருக்கலாம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஆன்டிகுவா வீவன் ரிச்சர்ட்ஸ்ல தான் இந்த மேட்ச் ஆனது நடக்குது. இதோடைய பிச் ரிப்போர்ட் வந்து எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட சொல்லலாம் ஒரு பேலன்ஸ்டு பிச்சுனே சொல்லலாம். பேட்டினுக்கும் சப்போர்ட் ஆகும், அந்த பவர் பிளே ப்ராக்ரஸ்ல நல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கும் சப்போர்ட் ஆகும். போக போக இன்னிங்ஸ் போகிறப்போ ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல பிளே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ரெயின் எதுவும் வரல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிச்சு நல்லா சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி மெயினான இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லேயே யார் இந்த கட்டர்ஸ் போடுறவங்க, வேரியேஷன் போடுறவங்க, பேக்கப் லென்த் போடுறவங்க, அவங்களுக்கு வந்து நல்லாவே இந்த பிச்சானது சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸில் பாலை நல்லா தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கிறவங்க, பாலை நல்லா ஸ்லோவாக தூக்கி பவுலிங் போடுறவங்களுக்கு இந்த பிச்சானது விக்கெட் ஆனது ஈஸியாக கிடைக்கும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பொறுத்தவரை ஆவரேஜாக 1 விக்கெட் வரை விழுந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பொறுத்தவரை மேக்சிமம் 1 விக்கெட் இல்லைனா ஒரு 2 விக்கெட் ஸ்பின்னுக்கு ரொம்ப இதாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 1 to 2 விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பொதுவாக இந்த மேட்சை பொறுத்தவரை ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இப்போ வர யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஐவாசியும் இருக்கிறாங்க. ஆனால் மேபி டிகாக்கும் இப்போ அடுத்த மற்ற ஆப்பில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிகாக்கும் இருப்பாங்க. இப்போ இவங்க டிகாக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க. சரி, இப்போ டிகாக்கு பொறுத்தவரை அவருக்கான இந்த பிச்சானது அவருக்கு சப்போர்ட் ஆகுமா அப்படின்னா ஆகும். அது எப்படின்னா முகமது அமீர் இல்லைன்னா டிகாக் பொறுத்தவரை இயர்லியராக ஒன்று அவுட் ஆவார், இல்லை ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் அவர் தான் அந்த டீமோடைய விக்கெட் கீப்பராக இருக்கிறதுனால ஒரு 20 ரன்ஸ் அடிச்சுட்டு போய் ஒரு 2 கேட்ச் பிடிச்சா இது பண்ணுவார். ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் வர்றதானது வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா முகமது அமீர் பால்ல இவர் அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் வீக்னஸ் கொஞ்சம் உண்டு. அது மாதிரி சி கிரீன் இருக்கிறாங்க, இமாத் வாசிம் இருக்கிறாங்க. ஸோ அவுட் ஆகுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பும் இருக்கும்.
அதனால ஒரு ட்ரீம் டீம் வர்றது அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா ரிஸ்க் சிவிசி ட்ரை பண்றதா இருந்தா நீங்க ட்ரை பண்ணுங்க. சிவிசி ஆப்ஷன் இப்பவே பிளேயர் கேட்டகரி வைஸ் நான் சொல்லிடுறேன். சிவிசி நீங்க ட்ரை பண்ணலாம். சாம்பிளிங்ஸ் பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸில் நிறைய டைம் ட்ரீம் டீம் வருவார், இல்லைனா இப்போ வந்தாலும் கம்மியான பாயிண்ட்ல தான் வராரு. ஸோ இவர் வந்து ஹை பெர்சன்டேஜில் இருக்கிறாரு. ஸோ இவரை லீவ் பண்ணிட்டு கூட நீங்கள் இன்னொரு பிளேயர் மேலே அடுத்து வர பிளேயருக்கு மேலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா சின்னதாக ஒரு ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இவருக்கு இருக்கு. மாதிரி இந்த கேட்டகரியில இருந்து சி கிரீன் தீக்ஷனால இருந்து கண்டிப்பா ஒருத்தங்க ட்ரீம் டீம் உறுதியா வருவாங்க. தீக்ஷனா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தீக்ஷனா அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுறாங்க, அந்த பிச்சானது அந்த ஒரு வேளை ரெயினின்னு இருக்கு, அந்த மாதிரி கண்டிஷன் வருது அப்படின்னா மேபி அந்த இடத்துல யார் வருவாங்கன்னு அடுத்த கேட்டகரியில வந்து கண்டிப்பா நான் சொல்றேன். இந்த இதுல இருந்து சேஃப் பிக்கா 2 to 3 பேர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிகாக் எடுக்கலாம். தீக்ஷனா வந்து ரொட்டேஷன் வச்சு பண்ணணும். தீக்ஷனா இல்லைன்னா இன்னொரு அடுத்த பிளேயர் வர்றப்ப நான் சொல்றேன். அதே மாதிரி சி கிரீன் இவங்க 3 பேருமே சேஃப் பிக்கான ஆப்ஷன். இப்போ இந்த கேட்டகரியை பொறுத்தவரை மஸ்ட் பிக்கு யார் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 கேட்டகரி. இப்போ நீங்கள் அந்த இதில் தீக்ஷனா வரல அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல முகமது அமீர் வந்து உறுதியாக வந்துருவார். போத் இன்னிங்ஸ்னாலும் வருவார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னால் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நவீன் உல்லுக்கு இந்த மேட்ச் நல்லா ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. அது ஒரு நல்ல ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நவீன் உல்லுக்கு பவுலிங் போடுறாருன்னா மஸ்டாக இருக்கும். ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு நல்லா ப்ளே பண்ணிடுவாரு. நல்ல ஒரு பாயிண்ட்ஸோட ட்ரீம் டீமும் வருவார். ஒரு வீசி அளவுக்கு மேபி வரவும் சின்ன வாய்ப்பு இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா, செகண்ட் பவுலிங் போடுறப்போ அவர் சின்னதா ட்ரீம் டீம் வேணா வரலாம். ஸோ முகமது அமீர் தீக்ஷனால நீங்க ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்கர் சமான், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஃபர்கர் சமான் பொறுத்தவரை ஒரு ஓவர்சீஸில் வந்து விளையாடுறப்போ அவருடைய பிளே இது வந்து நல்லா ப்ளே பண்ணுவார் ஏசியா அவங்க நாட்டை விட. இப்போ இந்த பிச்சு கண்டிஷனும் சரி, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்க்கு எதிராக விளையாடுற பட்சத்துலையும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து கண்டிப்பாக நல்லா ப்ளே பண்ணிடுவாங்க. ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது அவர் பண்ணுவார். இந்த மேட்ச் பொறுத்தவரை ஃபர்கர் சமான் வந்து சேசிங் பண்ணுறாரு. சேசிங்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிக்கலாம்னு சரி, சேசிங் பண்ணார்னா கண்டிப்பாக சிவிசி அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணார்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பாயிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ சிவிசி அளவுக்கு இவரை போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து மாதிரி இந்த இதில் நீங்கள் வந்து ஃபர்கர் சமான் எடுக்கும்போது ரோமன் பவலை வந்து அவர் வந்து கொஞ்சம் லோ பிக்கில் தான் இருக்கிறாரு. ஸோ அந்த டீம் சார்பாக நீங்கள் ரோமன் பவலை டீமில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில இருந்து இந்த 2 பேருமே மஸ்ட் பிக்கில் வருவாங்க. நீங்கள் ரிஸ்காக போகிறதா இருந்தால் யாரையாவது ஒருத்தங்களை எடுக்கலாம். ஃபர்கர் சமான் வந்து ஒரு சேஃப் பிக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இமாத் வாசிம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்கு. ஹோல்டரை வந்து நீங்க ரொட்டேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. அவர் வந்து பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்றாருன்னா நீங்க ட்ரை பண்ணலாம், இல்லைனா கூட நீங்க லீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பேர்ல இருந்து மேக்சிமம் ஒருத்தங்க கண்டிப்பா ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எந்த பிளேயர் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்களோ அவங்க நல்ல பாயிண்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ சப்போஸ் தீக்ஷனா நீங்க அங்க எடுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல முகமது அமீரை விட்டுட்டு நீங்க நவீன் உலக எடுத்துடலாம். நீங்க தீக்ஷனா எடுக்கல வேண்டாம்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த இடத்துல முகமது அமீரும் நவீன் உலகம் கண்டிப்பா இந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்ல இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில இருந்து பிளேயர்ஸ் கொஞ்சம் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 பேர் வந்து இந்த கேட்டகரியில இருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னிங்ஸ் வைஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ரோமன் பவுல் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா நீங்க மஸ்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ ரோமன் பவுல் அப்படி நீங்க எடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல யார் வருவாங்கன்னா இந்த அத்தன்சே ஆனவங்க வருவாங்க. இவரை பொறுத்தவரை இவர் வந்து ஒரு ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயர் தான். அடிச்சா பெருசா அடிப்பாரு. மேக்சிமம் வந்து சேசிங் பண்ணும்போது நல்லா அடிச்சு கொடுப்பாரு. அது மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது சில டைம் பாத்தீங்கன்னா சில மேட்ச்ல மட்டும் அடிச்சா பெருசா அடிப்பாரு, இல்லைன்னா சீக்கிரமாவே அவுட் ஆயிடுவார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பாலுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுறதுனால கொஞ்சம் ஒரு ட்ரீம் டீம் ஆனது வருவார். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து இவங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க ரோமன் பவுல் எடுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா இந்த அத்தன்சையை ட்ரை பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மெக்காய் பிளே பண்றாரான்னு பாருங்க. பாத்தீங்கன்னா நீங்க செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் அவரை
ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ப்ரிங்கர் வந்து நல்லா பண்ணுறாங்க, போத் இன்னிங்ஸும் பண்ணுறதுனால அவரை நீங்கள் எடுத்துக்கலாம். இவர் வந்து நீங்கள் கிராண்ட் லீகுக்கு மட்டும் ரிஸ்க் பிக்காக ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஸ்ப்ரிங்கர், எஃப் ஆலன், நம்ம அத்தன்ஸே, ரோமன் பவுலில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணால் போதும். மொத்தம் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 பேர் கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சப்போஸ் இப்போ இந்த மெக்காயும் இருக்கிறாங்க, ரோமன் பவுலும் சரி இந்த கார்னவாலும் இருக்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் லோபிக்கில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்தே தீருவாங்க. ஸோ அதை ரொட்டேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. துணித்துலங்கை பொறுத்தவரை அவர் பேட்டிங் பண்ணுவார், பவுலிங்கும் பண்ணுவார். ஸோ பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணுறாரு அப்படின்னா சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ணி எடுக்கலாம். பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ணால் ஒரு சின்னதாக ட்ரீம் டீம் மட்டும் பண்ணலாம். கே ஜேம்ஸும் அதே மாதிரி தான், பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இவரும் ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இந்த மேட்சை பொறுத்தவரை கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி இவங்க 2 பேரை நீங்கள் கிராண்ட் லீகுக்கு மட்டும் ரிஸ்காக ட்ரை பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த 2 பேரையுமே ட்ரை பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஆண்ட்ரூவெல்லாம் நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த டீம் லாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா லீவ் பண்ணிடலாம். இப்போ இந்த 7ல் இது இப்படி தான் பிளெயின் 11ல் இவர் இருக்கிறாருன்னா இதில் இருந்து ஒரு 2 பேர் வருவாங்க. ஃபர்ஸ்ட் துணித்துவில்லைங்க எடுத்துடலாம். அடுத்து நீங்கள் யாரை எடுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த புரூக்ஸுங்கிறவங்க பேட்டிங் எந்த ஆர்டர் வராங்கன்னு பாருங்கள். பார்த்துட்டு ரோமன் பவுலுக்கு பதிலாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க டாப் ஆர்டரில் வந்தாங்கன்னா ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இவர் பவுலிங் மட்டும்தான் போடுவார். ஸோ இவரை நீங்கள் வந்து இந்த பிச்சுக்கு தக்கனமாக எடுத்துக்கலாம். இவர் வேணும்னா நீங்கள் ரிஸ்காக ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ 2 பேர் இந்த 7 இதில் இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக இந்த ஜேம்ஸ் வந்து பேட்டிங்கும் பண்ணுவார், பவுலிங்கும் பண்ணுவார். ஸோ எடுத்துக்கலாம். சிவிசி நம்ம ஏற்கனவே சொன்னது தான், டிகாக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ரிஸ்க் சிவிசி தான், அவர் சேஃப் இது கிடையாது. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் நல்லா பண்ணாலும் அவருக்கான த்ரெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தீக்ஷனாக்கு அவர் லோ பெர்சன்டேஜில் இருக்கிறாரு அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சமான் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக ஒரு பெருசாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரை எடுக்கும்போது சிவிசி கொடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவருக்கு எடுக்கும்போது நீங்கள் இந்த இமாத் வாசிமுக்கு கூட ஒரு விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இதில் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலரில் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும், இல்லை ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பேட்டர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி வர்றப்போ நீங்கள் ஃபர்கார் சமான ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வச்சு விசி ட்ரை பண்ணி பாருங்கள். நவீன் உலக் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் மட்டும் விசி ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா பிளேயராக வந்து எடுத்துக்கலாம். இமாத் வாசிம் பொறுத்தவரை இந்த பிச்சு அவருக்கு சப்போர்ட் ஆகும். ஆனால் பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ண போகிறாருன்னா கண்டிப்பாக விசி அளவுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹன்ஸுங்கிறவர் வந்து ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். அவர் அடித்தா பெருசாக அடிப்பார், இல்லை ஃப்ளாப் ஆயிடுவார். ஸோ ரிஸ்க்காக நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஒரு விக்கெட் ஆனது போகுது. சப்போஸ் மேக்ஸிமம் இந்த அத்தன்ஸே டிகாக்கு தான் மேக்ஸிமம் ஓப்பனிங் பண்ணலாம். மேபி அப்படி பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட்டில் போகிறதா இருந்தால் இவர் 1 டவுனுக்கு அப்புறம் வராரு அப்படின்னா வேணாம், நீங்கள் டீமில் எடுத்து பாருங்கள். இல்லைனா டாப் ஆர்டரில் விக்கெட் போகும்னா கண்டிப்பாக அதில் ஒருத்தரை லீவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ப்ரிங்கருக்கு ஒரே ஒரு இதில் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். எஃப் ஆலன் வந்து செகண்ட் பவுலிங் போட்டால் மட்டும் விசி அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவர் பேட்டிங் பண்ணி பவுலிங் போட்டார்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிஷன் தான். துணித்துள்ளைங்க வந்து பேட்டிங் பண்ணிட்டு பவுலிங் போட போகிறாரு அப்படின்னா ஒரு சி இல்லைனா விசி ஒரு இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் 50க்கு கீழே உள்ள பிளேயர்ஸை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வாங்க. பவுலிங்கு பக்கம் போகுதுன்னா ஒரு 4 to 5 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பேட்டிங் பக்கம் போகிறனாலும் இந்த மேட்சை பொறுத்தவரை, ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து ஹிட்டராக இருக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தவரை. ஸோ அவங்க டாப் ஆர்டரில் வரப்போ அவங்க அடிச்சிடுறாங்க. வேகமாக அடிக்கும்போது அந்த ட்ரீம் டீம் ஆனது கம்மியான ரன் அடித்தாலும் ட்ரீம் டீம் வந்து அடிச்சிடுறாங்க. ஒரு 5 பாலுக்கு ஒரு 20 ரன் அடிக்கிறாங்கன்னா அவங்க ட்ரீம் டீம் ஈஸியாக வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றப்போ ஒரு பேட்டிங் பிச்சாக இருந்தாலும் 3 to 4 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.